சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல அபிஷேகா 5வது ஃபைனல்ஸா தேர்வானதுல ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா ஜட்ஜஸ் வந்து மோக்ஷிதாவை சூஸ் பண்ணாம அபிஷேகாவை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியா முழுக்க பல விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அதுக்கு அந்த சீசன்ல ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருக்கக்கூடிய எஸ்பி சரண் அவர்கள் இப்ப அவர் தரப்புல விளக்கம் கொடுத்திருக்காரு. சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல விஷ்ணுவர்தன், அக்ஷித் நிருப்பம், வர்ஜா அப்புறம் தன்வி இந்த 4 பேருமே அடுத்தடுத்த வாரங்களில் டிக்கெட் ஃபினாலே வாங்கி ஃபினாலேக்கு போயிட்டாங்க. 5வது ஃபைனலிஸ்டா ஒன்று சுமன் ராஜ் அப்படின்னா மோக்ஷிதா தான் வருவாங்க. அபிஷேகாவுக்கு மக்கள் ஓட்டு அடிப்படையில் 6வது ஃபைனலிஸ்ட் பட்டம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே தான் எதிர்பார்த்த ஃபேன்ஸுக்கு ஏமாற்றம் கிடைச்சிருக்குது. சொல்லப்போனால் 5வது ஃபைனலிஸ்டா அபிஷேகா அவங்களோட கிராமிய பாடலை பாடி அடித்து தூள் கிளப்பி ஃபினாலேவுக்கு போயிட்டாங்க. 6வது ஃபைனலிஸ்டா சுமன்ராஜ் வந்துட்டாரு. சொல்ல போனால் மோக்ஷிதாவுக்கும் ஸ்ரேயா ஸ்ரீராமுக்கும் ஃபினாலேவுக்கு வர்றதுக்கும் சும்மா ஒரு பாட்டு பாடுறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைச்சதே தவிர அவங்க ஃபினாலேவுக்கு செலக்ட் ஆகல. இதில் வந்து ஜட்ஜஸ் ஒருதலைபட்சமாக நடந்துக்கிட்டாங்க. குறிப்பாக அபிஷேகாவை வந்து ஃபைனலிஸ்ட் ஆக்கிறதுக்கு மோக்ஷிதாவை ஃபினாலேவுக்கு அனுப்பாமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் போயிட்டு இருக்கு. இதுக்கு எஸ்பி சரண் இப்போ அவர் தரப்பு என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா, ஆரம்பத்திலிருந்து சூப்பராக பண்ண எந்த ஒரு கண்டஸ்டனாக இருந்தாலும் டிக்கெட் ஃபினாலில் சூப்பராக பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது போகும். அப்படி பார்த்தீங்கன்னா முதல் 4 வாரம் அபிஷேகா சுத்தமாக பாடவே இல்லை. நடுவில் ஒரு வாரம் அபிஷேகா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கலை. அந்த ஒரு வாரம்லாம் வர்ஜா அப்புறம் தன்வி இவங்க தான் வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி டிக்கெட் ஃபினாலே வாங்கிட்டு உள்ளே போனாங்க. இந்த சீசனில் அதிகமாக கோல்டன் ஷவர் வாங்கின அபிஷேகாவே 4 வாரங்கள் கழிச்சு தான் ஃபினாலே போக முடிஞ்சுது. மோக்ஷிதா ரொம்ப டாப் நாச்சாக பாடக்கூடியவங்க. அன்னைக்கு டேல அபிஷேகாவை விட மோக்ஷிதா கொஞ்சம் சுமாராக பாடினதால தான் அந்த வாய்ப்பை அவங்களுக்கு தட்டிட்டு போயிருக்கு. மற்றபடி அபிஷேகாவை தான் ஃபைனலிஸ்ட்டாக அனுப்பணும், மோக்ஷிதாவை ஃபினாலேவுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு நோக்கத்துலலாம் நாங்கள் முடிவு எடுக்கலை. ஜட்ஜஸ் நாங்கள் எல்லாமே ஒன்றா செஞ்சுருக்க முடிவு வந்து ரொம்ப ஃபேரான ரிசல்ட் தான், அது அங்கே கூட கண்டஸ்டண்ட்டுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை எஸ்பி சேனல் ஓப்பனாக தெரிவிச்சிருக்காரு. ஸோ இவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது மோக்ஷிதாவுக்கு பதிலாக அபிஷேகம் அனுப்பிட்டாங்க அப்படின்னு பரவக்கூடிய வதந்திகள் வந்து உண்மை கிடையாது. ஜட்ஜஸ் ஃபேரான ரிசல்ட் தான் எடுத்திருக்காங்க, ஒரு ஃபேரான முடிவு தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுல எல்லா ஜட்ஜஸும் உறுதியாக இருக்காங்களாம். கண்டஸ்டண்டாக அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.